வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆவணி அவிட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டுதோறும் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று வருகின்ற அவிட்ட நட்சத்திர தினமே ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து அதோட சிறப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். பண்டைய காலங்களில் ஆற்றங்கரையில் அல்லது குளக்கரையில் ஆவணி அவிட்டம் தினத்தன்று ஆண்கள் குளித்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதுக்கப்புறம் பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணியும் சடங்காகவும் இருந்தது. இந்நாளில் பூநூல் அணியும் பழக்கம் உள்ளவர்கள் கோவிலில் புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொண்டு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் குறிப்பிடத்தக்கது. அதோட வேதங்கள் உபாகர்மா என்று கூறப்படுகின்ற வேதங்களை படிக்கத் தொடங்கும் நாளே ஆவணி அவிட்டம். ரிக் மற்றும் யஜுர்வேத பிரிவுகளை படிப்பவர்கள் இன்றைய ஆவணி அவிட்ட தினத்தன்று தங்களது பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொள்வர். சாம வேதங்களை படிப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று புதிய பூநூலை மாற்றிக்கொள்வதாகவும் ஐதீகம். இந்த நிலையில அனைத்து பிரிவினர்களுமே பூநூல் அணிந்து காயத்ரி மந்திரம் கூறுவது சிறப்பாகும். இவ்வாறாக பழைய பூநூலை மாற்றி புதியது அணியும் பொழுது எத்தகைய பாதிப்பும் துன்பமும் அணுகாது என்பதும் நம்பிக்கை. மேலும் அதுவரை இருந்த கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும். பழைய பூநூலை மாற்றி புதியது அணியும் பொழுது எத்தகைய பாதிப்பும் துன்பமும் அணுகாது என்பதே இப்பதிவு. நன்றி.